ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அது ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்தில் பல பறவைகள் தங்களுக்குள் அன்பாக வாழ்ந்து வந்தன. அதில் 3 முக்கிய நண்பர்கள் இருந்தனர். முதலாவது கதிர் என்ற பச்சை கிளி. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் மற்றவர்களை ஏமாற்றி வேடிக்கை பார்ப்பதில் அதற்கு ஒரு அலாதி பிரியம். இரண்டாவது மாறன் என்ற அறிவாளி காகம். காட்டின் நிலவரங்களை எப்போதும் உன்னிப்பாக கவனிக்கும். மூன்றாவது முகில் என்ற அமைதியான சிட்டுக்குருவி. அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் கொண்டது. ஒருநாள் கதிர் மரத்தின் கிளையில் அமர்ந்து யோசித்தது. இன்று ஏதாவது குறும்பு செய்ய வேண்டும். உடனே அது பறந்து வந்து மாறனிடமும் முகிலிடமும் பதற்றமாக, நண்பர்களே, ஆபத்து! பக்கத்து காட்டு பருந்து ஒன்று நம் கூடுகளை அழிக்க பெரிய பாறாங்கல்லை தூக்கிக் கொண்டு பறந்து வருகிறது, ஓடிப்போங்கள் என்று பொய் சொன்னது. இதை கேட்டு பயந்து போன சிட்டுக்குருவி, முகிலும் காகம் மாறனும் தங்களின் சிறிய குஞ்சுகளை தூக்கிக் கொண்டு அவசரமாக வேறு ஒரு மரத்திற்கு தப்பியோடின. ஆனால் நீண்ட நேரமாகியும் எந்த பருந்தும் வரவில்லை. தூரத்தில் கதிர் தன் பொய் பலித்ததை நினைத்து சிரித்துக் கொண்டிருப்பதை மாறன் பார்த்துவிட்டது. கதிர், ஆபத்தை வைத்து விளையாடாதே. இனி நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பப் போவதில்லை என்று மாறன் கோப எச்சரிக்கை விடுத்தது. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மாலை கதிர் காட்டின் எல்லைக்குச் சென்ற போது அங்கே நிஜமாகவே ஒரு பெரிய கொடூரமான காட்டுப்பருந்து மரங்களை நோக்கி வருவதை கண்டது. அது நேராக தங்கள் ஆலமரத்தை நோக்கித்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்ட கதிர் பயந்து நடுங்கியபடி வேகமாக பறந்து வந்தது. ஆலமரத்தை அடைந்ததும், மாறன், முகில், தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள். இம்முறை நான் பொய் சொல்லவில்லை. நிஜமாகவே பெரிய பருந்து நம்மை நோக்கி வருகிறது. தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று தன் சிறிய தொண்டை கிழிய கத்திக் எச்சரித்தது. ஆனால் மாறன், முகில், அவனுடைய பேச்சை கேட்காதே, எப்போதும் போல நம்மை ஏமாற்ற பார்க்கிறான் என்று கூறி அலட்சியமாக இருந்தது. சாதுவான சிட்டுக்குருவி முகிலும் மாறன் சொல்வதே சரி என்று நினைத்து அமைதியாக இருந்தது. கதிர் எவ்வளவு கெஞ்சியும் அவர்கள் நகரவில்லை. பருந்து நெருங்குவதைக் கண்ட கதிர் தன் உயிரை காத்துக்கொள்ள வேறு வழியின்றி அங்கிருந்து தனியாக பறந்து தப்பியது. ஆனால் பாவம், மாறனும் முகிலும் கதிரின் பேச்சை நம்பாததால் அங்கேயே இருந்தன. அடுத்த சில நொடிகளில் பருந்து திடீரென தாக்கியது. மாறனும் முகிலும் தங்களின் சாதுரியத்தால் தப்பித்து காட்டின் புதருக்குள் மறைந்தாலும் பருந்து அவற்றின் அழகான சிறிய கூடுகளை பிடியாக சேதப்படுத்திவிட்டு சென்றது. மாலையில் ஆபத்து நீங்கிய பிறகு பறவைகள் அனைத்தும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தன. அப்போது கதிர் அழுது கொண்டே அங்கு வந்தது. என் முந்தைய பொய்களால்தான் இன்று நான் உண்மையை சொன்ன போதும் நீங்கள் நம்பவில்லை. என் தவறான பழக்கத்தால் நம் கூடுகள் அழிந்துவிட்டன. என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன் என்று கண்ணீர் மல்க கூறியது. அன்றிலிருந்து கதிர் தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு எப்போதும் உண்மையை மட்டுமே பேசியது. முகிலும் மாறனும் கதிரின் மாற்றத்தைக் கண்டு காலப்போக்கில் அவனுக்கு மீண்டும் தங்களின் முழு நம்பிக்கையை வழங்கின. பருந்தின் தாக்குதலுக்கு பிறகு ஆலமரம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. கூடுகளை இழந்த சோகத்திலிருந்த முகிலுக்கும் மாறனுக்கும் உதவி செய்ய கதிர் மனப்பூர்வமாக முன்வந்தது. தினமும் காலையிலேயே பறந்து சென்று கூடுகள் கட்டுவதற்கு தேவையான மென்மையான புற்களையும் சருகுகளையும் தன் அலகால் கவ்விக்கொண்டு வந்து முகிலிடம் கொடுத்தது கதிர். முகில், இந்த சருகுகள் உன் புதிய கூட்டுக்கு பலமாக இருக்கும் என்று கதிர் உண்மையான அக்கறையோடு கூறிய போது முகிலின் மனதிலிருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கியது. மாறன் ஒரு நாள் கதிரை சோதிக்க நினைத்தது. கதிரிடம் வந்து, கதிர், காட்டின் தெற்கு பகுதியில் நிறைய பழங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன், நிஜம்தானா என்று கேட்டது. கதிர் அங்கே பழங்கள் இல்லை என்பதை சில நிமிடங்களுக்கு முன்புதான் பார்த்திருந்தது. பழைய கதிராக இருந்தால், ஆமாம், அங்கே பெரிய பழத்தோட்டமே இருக்கிறது என்று பொய் சொல்லியிருக்கும். ஆனால் இந்த முறை கதிர், இல்லை மாறன், நான் இப்போதுதான் அந்த பக்கம் இருந்து வருகிறேன். அங்கே பழங்கள் எதுவும் இல்லை, வறட்சியாகத்தான் இருக்கிறது என்று உண்மையை அப்படியே கூறியது. மாறன் மறைமுகமாக விசாரித்ததில் கதிர் சொன்னது உண்மை என்று தெரியவந்தது. கதிரின் இந்த தொடர்ச்சியான உண்மையான குணமும் செயல்களும் மாறன் மற்றும் முகிலின் மனதில் மீண்டும் நம்பிக்கையை விதைத்தன. சில வாரங்களுக்கு பிறகு முகிலும் மாறனும் தங்களின் புதிய கூடுகளை கட்டி முடித்தன. அன்று மாலை 3 நண்பர்களும் ஆலமரத்தின் ஒரே கிளையில் அமர்ந்து மாம்பழங்களை சுவைத்துக் கொண்டிருந்தன. அப்போது கதிர், நண்பர்களே, அன்று நான் சொன்ன பொய்யால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை என்னால் மறக்க முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் என் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு.
என்று நெகிழ்ச்சியோடு கூறியது. மாறன் கதிரின் இறக்கையை தட்டி, கடந்த கால தவறுகளை மறந்துவிடு கதிர், நீ உண்மையின் மதிப்பை உணர்ந்து விட்டாய், அதுவே போதும், இனி நாம் எப்போதும் இணைந்தே இருப்போம் என்றது. முகிலும் தன் பங்கிற்கு மகிழ்ச்சியோடு கீச்சொலி எழுப்பியது. அன்று முதல் அந்த காட்டில் கதிர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் மற்ற பறவைகள் வேதவாக்காக நம்பின. தங்களின் ஒற்றுமையால் அந்த ஆலமர குடும்பம் பருந்து போன்ற எந்த ஒரு ஆபத்தையும் எதிர்கொள்ளும் துணிவோடு எப்போதும் போல மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.